நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு எடிட் பண்ணதுக்கு கட் அவுட் ஒர்த்தா வந்திருக்கு. டே மைண்டி நீ தானே செம்மையா இருக்க. ஏலே நானா என்னப்பா நீ அந்தரத்துல நிக்க வச்ச மாதிரி இப்படி ஒட்ட வச்சிருக்கீ நீ? இல்ல ஸ்பைடர்மேன் இப்படிதான் அந்தரத்துல நிப்பாரு. என்னைய பத்தி அதை எப்படி கெத்தா நின்னுட்டு இருக்குன்னு. ஸ்பைடர்மேன் படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. வர்றவங்களாம் பார்த்துட்டு இதே மாதிரி கட் அவுட் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏப்பா நீ சொல்றது கரெக்டாப்பா. நெக்ஸ்ட் டைம்லாம் வச்சுக்கவே அப்படியே அந்தரத்துல பறந்து வள விடுற மாதிரி கட் அவுட் வைக்கணும். நண்பர்களே பாத்தீங்களா அந்த கட் அவுட்ட? உங்களுக்கு இந்த 3 பேர்ல யாரை பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் தான் சைல அப்படி நின்று கெத்தா நின்னுட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? கீழ உட்கார்ந்து இருக்கேன் பாரு, வேற லெவலா இருக்க அவன். இல்ல அவள விடல, இங்க நின்னுட்டு இருக்கேன் பத்தியா? அத விட்டுட்டு இங்க பாரு சித்தப்பு. என்னையா நடக்குது இங்க? நம்ம தியேட்டருக்குள்ள என்ன இல்லடா ஜேசிபி. ஓ கட் அவுட் வைக்கிறாங்களா? அடா நம்ம பிராங்க்லின் ப்ரோ என்ன ப்ரோ அதுக்குள்ள? என்ன ப்ரோ அதான் என்ன 2-3 வாரத்துல படம் ரிலீஸ். அதான் கெத்தா போட்டு அப்படியே கட் அவுட் வச்சுக்கிறீங்க. எப்படி இருக்கு? அதெல்லாம் பக்காவா இருக்கு ப்ரோ. ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட டேஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒண்ணாவது வைப்பீங்கள? இப்பவே வச்சாதான் ப்ரோ வர்றேன் போறீங்களாம் பாப்பானுங்க. எப்படி செம்மையா இருக்குன்னு ப்ரோ. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் வேணும் ப்ரோ. அதை நீங்க பண்ணுவீங்களா? இல்ல தம்பி என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. உன் படத்தை எடுத்து கட் அவுட் வைக்கணுமா? பெரிய ஸ்பைடர் மேனி வச்சு விட்டுரும்ல. அதை விட இப்ப ஹெல்ப் வேணும்னா வச்சுக்கவே ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்டுறேன். சும்மா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆகறனால எங்க தியேட்டருக்கு ஒரு ப்ரமோஷனுக்கா ஸ்பைடர்மேன் தீம் போட்ட கார் வேணும் ப்ரோ. அதுவும் 8 கார் வேணும். 7 கார் ஒரு பைக் வேணும். இது மட்டும் முடியுமா ப்ரோ? இது ஸ்பைடர்மேன் கார் கலெக்ட் பண்ணி கொடுக்கணுமா? ஆஹா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயா சொல்லுங்க எவ்வளவு வேணும்? 7 கார் ஒரு பைக். அதுவும் சாயந்தரத்துக்குள்ள கிடைச்சா நல்லா இருக்கும். அப்பதான் கரெக்டா இருக்கும் ப்ரோ. இல்ல மொத்தமா 8 தானே வேணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, சாயந்தரத்துக்குள்ள கிடைச்சிரும். ஓகே ப்ரோ. அப்ப நாங்க ஸ்பைடர்மேன் காரை வந்து கலெக்ட் பண்ண கிளம்பிடுறோம். ஏப்பா அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படி பண்றது? அதுவும் 3 பேர் தானே இருக்கோம். ஆமாண்டா மாயண்டி. மொத்தமா ஒரு 5 கார் 6 கார்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமா 8 கார் சொல்லியிருக்காரா? அதுவும் ஒரு பைக் வேணுமா? இது என்ன பண்றது? ஏ மவனே நான் ஒரு ஆள் தனியா போறேன். நீங்க 2 பேரும் போங்கல. அதெல்லாம் வேணாம் ஸ்டெப். என்னோட டிவைஸ் ஒன்னு இருக்கு. அத வச்சு ஃப்ராங்க்லின் 2 ஃப்ராங்க்லின் ஆக்கிடுறேன். ஒரு ஃப்ராங்க்லின் ஏன் கூட வரட்டும், ஒரு ஃப்ராங்க்லின் உன் கூட வரட்டும். எப்படி? டேய் நல்ல ஐடியாவா இருக்குடா. அப்ப இந்த டிவைஸ் வச்சு 2 ஃப்ராங்க்லின் மாத்தி விட்டுறா. இப்ப பாருப்பா நான் எப்படி மாத்துறேன்னு. இந்த ஐடியா தான் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி பின்னாடி பத்தியா உன்னைய மாதிரியே ஒருத்தர் இருக்கு. ஆஹா வந்துட்டானா. ஆமாண்டா பாக்குறதுக்கு என்னைய மாதிரி இருக்கான்டா. சரி ஓகே நான் வந்து மாயாண்டி கூட போறேன். ஓகேவா? நீ வந்து ஸ்டெப் கூட போடா. நான் வந்து மாயாண்டி கூட போறேன். அதான் கரெக்டா இருக்கும். என்னடா பேசுற? அப்ப ரோபோட் இல்லையாடா நீ? இல்ல எதுக்குல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ரோபோட் புது தம்பி நீ என் கூட வாழ. அவன் மாயண்டி கூட போட்டான் கரெக்டா இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் 8 லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு நாலு எங்களுக்கு நாலு. ஆஹா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஸ்டெப். என்னடா ப்ராப்ளம் இருக்கு? இல்ல மவனே எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்பாங்க போல. என்ன கேள்வி கேட்க போறாங்க? ஆமா ஸ்டெப் கேள்வி தான் கேட்க போறாங்க. ஆனா சாதாரண கேள்வி இல்ல, ஸ்பைடர்மேன் கேள்வியா? இல்ல அதெல்லாம் 1 மணி நேரத்தை சொல்லிடலாம். அப்போ ஓகே ஸ்பைடர்மேன் கேள்வியில நம்மலாம் அத்துப்படி. டே மைண்டி நம்ம வாடா, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் போய் கலெக்ட் பண்ணுவோம். டே சித்தப்போ நீயும் போயிட்டு வாங்கடா. நண்பர்களே இன்னைக்கு நம்ம 8 ஸ்பைடர்மேன் காரை கலெக்ட் பண்ண போறோம். அதுவும் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு எனக்கே ஆர்வமா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நண்பர்களே. போன வீடியோல நான் உங்க யாரு பேருன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோல அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 30 பேர் சொல்ல போறேன் நண்பர்களே. அப்படியே ஒவ்வொரு காரை கலெக்ட் பண்ண ஒவ்வொரு பேர் சொல்லுவேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்க பேர் வர்றது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் லொகேஷனுக்கு போட்டுருக்கேன் பாரு. என்ன ஸ்டெப்? அவங்க 2 பேரும் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு ஒரு வண்டி இல்ல. இல்ல இந்த ஜேஜிபி இருக்குன்னு அப்புறம் என்ன? அப்ப இதுலயே போயிருவோன்றியா? சரி எனக்கு ஒண்ணு இல்ல. இதுல ஒரு ஆளு தான் போக முடியும். நீ தான் அப்ப எங்க உட்கார போறன்னு தெரியல. இல்ல இப்ப பாரு நான் டாப்ல உட்கார்ந்திருக்கேன். டாப்ல என்ன அங்கே போய் உட்கார்ந்திருக்காரு? சரி ஓகே ஏதோ ஒண்ணு. நண்பர்களே இன்னைக்கு நம்ம கலெக்ட் பண்ண போறோம். அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பானுங்க. நானும் உங்கள்கிட்ட ஒரு தான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு 4 கார் கலெக்ட் பண்ண போறோம். மாயாண்டி இன்னொரு ஃப்ராங்க்லின் ஒரு 4 கார் கலெக்ட் பண்ண போறாங்க. இல்ல என்னது ஏதோ டாப் ஸ்பீடே 10 தான் போலயே. இது மாதிரி போயிட்டு இருக்கே. ஜேசிபினா அப்படிதான் போகும். கொஞ்சம் பொறுமையா இரு. 1 மணி நேரத்துல நம்ம லொகேஷனுக்கு போயிடலாம். இல்ல பக்கத்துல லொகேஷன் காட்டுது. அங்கே போய் 10 நிமிஷம் தானே காட்டுது. ஏடா மாயாண்டி லொகேஷன் இங்க தானே காட்டுது. ஏப்பா லெஃப்ட் பாப்பா லெஃப்ட். இதுக்குள்ள காட்டுது. எது இதுக்குள்ள காட்டுதா? இதுக்குள்ள இங்க அந்த பாரா ஒரு ட்ரக் நிக்குது. ஓ தெரிஞ்சு போச்சுடா. ட்ரக்குக்குள்ள கார் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணாதான் ட்ரக் திறக்குமே. அந்த மெத்தடாடா அது. சேம் மெத்தட் தான். இந்த கார் அப்படியே மறைய வச்சிரு போ. இப்பவே மறைய வச்சிருவோமா? இல்ல கார் எடுத்ததுக்கு அப்புறம் மறைய வச்சிருவோமா? வேணாம் நமக்கு இருக்கு. இப்பயே மறைய வச்சிருவோம். மறைஞ்சிருச்சுடா.
நண்பர்களே பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் காரை கலெக்ட் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். இப்ப வந்து இது ஒரு கொஸ்டின் ஒன்னு கேக்குமா, நம்ம ஆன்சர் பண்ணாதான் இந்த கார் திறந்து நம்ம கிட்ட விடுமா. கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணு. நான் கேக்குற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதெல்லாம் தெரியும்டா, நீ சட்டு புட்டு என்ன கொஸ்டின் கேள்றா. நல்ல ஈஸியான கொஸ்டினை கேளுடா. ஈஸியாலாம் என்னால கேட்க முடியாது, கஷ்டமா தான் கேட்பேன். ஸ்பைடர் மேனுக்கு எது கடிச்சு அவருக்கு ஸ்பைடர் மேன் பவர் வந்திருக்கும்? ஆத்தாடி, சரியான கஷ்டமான கேள்வியாச்சே. இப்பேற்பட்ட கேள்வி எதிர்பார்க்கலடா. ஏப்பா ஒருவேளை டைனோசரா இருக்குமோ? சும்மாறா, நீ வேற வாய வச்சுக்கிட்டு. அதான் பேர்ல இருக்காடா. டே, ஸ்பைடர் மேனுக்கு ஸ்பைடர் பூச்சி கடிச்சுதான்டா அவருக்கு பவரே வரும். இதாண்டா இதோட ஆன்சரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வந்துருச்சுடா. ஆஹா, ஸ்பைடர் மேன் லாம்போகினி கார் வந்திருக்கா. போட்டு சக்க வேற லெவலா இருக்கு. சகப்பு கலர்ல இருக்கு. அப்படியே ஸ்பைடர் மேன் ட்ரெஸ்ல உள்ள மாதிரி அப்படியே அந்த பேட்டர்ன்லாம் சூப்பரா இருக்கா. டே மைண்டி, சீக்கிரம் இங்க வாடா இங்க. ஏப்பா போன டைம் அயன் மேன் கார் கலெக்ட் பண்ணோம்னா அத்தை விட்டு அது வேற லெவலா இருக்கே. ஆமாண்டா மைண்டி, இது பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்குடா. நண்பர்களே, இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒண்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப 5 பேர் பேரை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? குமரன், கிஷோர் குமார், கவிஷ், மகிலேஷ், தீப்தி, லெக்ஷரா. உங்களுக்கெல்லாம் ஹாய். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட நேம் இருக்கு. அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பா உங்க நேம்ஸ் எல்லாம் வரும். ஏப்பா நம்ம ஒரு கார் கண்டுபிடிச்சிட்டோம்பா. இனிமே அவங்க தான் கார் கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்குப்பா. எலெக்ஷன் கொண்டான். ஏன் சித்தப்பு இந்த கத்துற? இதான் லொக்கேஷனா? இந்த வந்துருச்சு. ஒரு ஏதோ கண்டெய்னர் லாரி மாதிரி நிக்குது. ஓ, புரிஞ்சு போச்சு. போன டைம் அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுதா? எல்லாம் பிராங்க்லின், நீ ஒரு ரோபோட் தானே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னதான் ரோபோட்டா இருந்தாலும் நானும் பிராங்க்லின் தானே. சரி வா, இந்த ஜேசிபி நம்ம மறைய வச்சிரும். இதை நம்ம மறைய வச்சாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கார் கண்டுபிடிக்க வந்திருக்கோம். அவனுக்கு ஒரு காரை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்கப்படும். எல்லாம் என்ன கேள்வி என்ன கேள்வி, அசால்ட்டா பதில் சொல்லுவான். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஸ்பைடர் மேனோட ரியல் நேம் என்ன? ஆஹா, இன்னும் இவ்வளவு கஷ்டமான கேள்வி இருக்கு. ரியல் நேம் தானே? இல்ல ஸ்பைடர் மேன் ரியல் நேம் முனுசாமில. அடு சும்மா சித்தப்பு, முனுசாமி மாடசாமின்ட்டு. டே, ஸ்பைடர் மேனோட ரியல் நேம் என்னன்னா பீட்டர் பார்க்கர். இதான் கரெக்டான வீடியா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். குடுத்துருச்சு. ஆஹா, ஸ்பைடர் மேன் மாதிரியே இருக்கிற போர்ஷிகாரா. தள்ளுங்க. இப்ப நான் வெள்ள எடுத்துட்டு வரேன் பாருங்க. பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கியா. ஸ்டெப் இங்க பாரு, ஸ்டெப் எப்படி இருக்குன்னு. இல்ல இந்த ஸ்பைடர் மேன் ட்ரெஸ்ல வரி வரியா இருக்கு பத்தியா, சிலந்தி கூடு கட்டின மாதிரி அதே மாதிரி பேட்டர்ன் தானே இதுல இருக்கு. அதுதான் ஸ்டெப் ஸ்பைடர் மேன் காரு. நண்பர்களே, இந்த போர்ஷ் கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கார் கலெக்ட் பண்ணிருப்பானுங்க? இல்ல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். பேர் சொல்லணும்னா பேரு. ஆமா, ஜோதி ஈஸ்வரன், விஜய் பாஸ்கர், சுகன், ஜசீர், அதுக்கப்புறம் கௌதம். உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 2வது லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு லாம்போகினி கார் வந்துச்சு. அவங்களுக்கு என்ன கார் வச்சுன்னு தெரியல. டே மைண்டி, எங்கடா லொகேஷன் இருக்கு? ஏப்பா கோபா, ஐ வில் டெல். கோ ஸ்ட்ரைட். இன்னும் கோ. லெஃப்ட். இல்ல ரைட். இதுக்குள்ளதாப்பா. ஏண்டா, இதுக்குள்ளங்கிறது உங்க ஊர்ல இங்கிலீஷா? அப்படி வரியா? கோ இன்சைட். திஸ் இஸ் ஸ்டாப் இட் பா. நார்மலா பேசுறா, எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க? சரி ஓகே, நம்ம 2வது காரை கலெக்ட் பண்றதுக்காண்டி வந்துட்டோம். இதுக்குள்ள என்ன கார் இருக்க போன்னு தெரியல, என்ன கொஸ்டின் கேட்க போன்னு தெரியல. இது இப்ப வர ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்கு. இதை மறைய வைக்கணுமா? இப்ப நம்ம லாம்போகினி காரை மறைய வைக்க போறோம். இது பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இதை விட பெஸ்டான கார் தான் இதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க போய் பாத்துருவோம். போன டைம் கேள்வி கேட்ட மாதிரி கேட்காம இருக்கிறதுல பயங்கரமான கஷ்டமான கேள்வியா கேளுங்கடா. அவ்வளவுதானே, கேட்டா போச்சு. அதுக்கு ரொம்ப கஷ்டமா கேட்காதடா, கொஞ்சம் நார்மலா கேள்வி. ஓகேவா? அட செட் பண்ணி கேளுடா, சீக்கிரம் ஆன்சர் சொன்னேன். உங்களுக்கான 2வது கேள்வி, ஸ்பைடர் மேனோட 3 வில்லன்ஸோட நேம் சொல்லணும். அப்படி நேம் சொன்னாதான் இந்த கதை ஓபன் ஆகும். எது? ஸ்பைடர் மேனோட 3 வில்லன் நேமா? என்னது இது? தெரிஞ்சு போச்சு. ஒன்னு வந்து டாக்டர் ஆக்டோவியஸ், 2வது வந்து கிரீன் காப்ளின், 3வது யாரா இருக்கும்? சாண்ட்மேன். டாக்டர் ஆக்டோவியஸ், கிரீன் காப்ளின், சாண்ட்மேன். 3 நேம் சொல்லிட்டேன். ஓகேவா? கரெக்ட். மிரட்டி. டேய் குடுத்துருச்சுடா. என்னடா கார் இது? என்னடா ஹச்சுன்னு போட்டுருக்கு? ஹோண்டாவா? டேய், இந்த கார் தெரியும்டா. இது பேர்லாம் தெரியாது, ஆனா ஹோண்டா கார் தான். பாக்குறதுக்கு பாரு சூப்பரா இருக்கு. என்னடா ஹோண்டா கார்ன்ற வித்தியாசமான காரா இருக்கு. சரி வெள்ளடு பாத்து தெரிஞ்சுக்கோ. டேய், கார் செம லுக்காருடா. இங்க பாரு, ஏதோ மாடிஃபிகேஷன்லாம் பண்ண மாதிரி இருக்கு. டேய் மைடி, இங்க வாடா. உன்கிட்ட ஒரு வித்தியாசமான உனக்கு காட்ட போறேன்டா. இங்க பத்தியா லைட் தூக்குதுடா. ஏப்பா என்ன பாது பந்தர வித்தியெல்லாம் காட்டிட்டு இருக்க? இங்க பாரு மூடுது. ஆஹா, அங்க மறுபடியும் பண்ணு. சூப்பரா இருக்கு பாது. இது மாதிரி நிறைய கார் இருக்குடா. ஃபெராரியில நிறைய கார் இருக்கு. லைட்லாம் வச்சுக்கவே ஆன் பண்ணா அப்படியே மேல தூக்கிட்டு தான் லைட் அடிக்கும். இது மாடிஃபிகேஷன்லாம் பண்ண வேற லெவலான கார்ரா. டேய் பாக்குறதுக்கு நல்லதாடா இருக்கு.
இருக்கு. இது சூப்பரா இருக்குடா. பேசாம இந்த கார் நம்மளே வச்சுக்கோமா? இது மாதிரி கார்ல என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, இதுல 2 பேர் தானே போக முடியும். அதுக்கு மேல போனா மேல உட்காந்துட்டு போறது. அதுவும் கரெக்ட் தான். சரி ஓகேப்பா. அப்ப நெக்ஸ்ட் 5 பேர் சொல்லுவேன். நீ சொல்ற நான் சொல்லவா? இருடா நானே சொல்றேன்டா. தினேஷ், மந்தீப், கரீம், பிரித்திகா, அதுக்கப்புறம் ரியாஸ் அகமது, உங்க எல்லாருக்கும் ஹாய். என்னப்பா பேசிட்டு இங்கே வந்துட்ட? ஐயோ என்னப்பா தாவற? இப்ப பாரு அண்ணனோட ஸ்டண்ட் எப்படி போயிட்டு இருக்கேன் பாத்தியா? ஏப்பா பாத்துப்பா, அது நம்மட்ட கார் கிடையாதுப்பா. கொண்டு போய் சொயிர போற. அதெல்லாம் சொருக மாட்டேன்டா. எப்படி அசால்ட்டா வந்து பண்ண பாத்தியா? இது மாதிரி நான் ஸ்டண்ட் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி நண்பர்களே? எல்லாம் பிராங்க்லின் ஏதோ லொகேஷனை கொண்டு போயிட்டு மாடியில வச்சு விட்டுருக்கால. 1 படி 2 படி 3 படி ஏறி போகணுமா? ஓ புரிஞ்சு போச்சு. இது பார்க்கிங் மேல இருக்க அடுத்த லொகேஷனு. இதான் ஃபர்ஸ்ட். இப்ப 2வது 3வது போணுமா? எவன்டா கொண்டு போய் அங்கே வச்சுது? ஓகே நண்பர்களே, நம்மளும் ஃபர்ஸ்ட் கார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா போர்ஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க இப்ப வந்து 2 கார் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம 2வது காரை கண்டுபிடிக்க போறோம். ஸ்டெப் எங்க ஸ்டெப் இருக்கு? இல்ல இங்கிட்ட இல்லம்மா அவனே. யூ டர்ன் போடு யூ டர்ன். அந்த அதெல்லாம் வழி இருக்கு. ஓ இங்கிட்டு இருக்கா ஸ்டெப். சரி ஓகே, அப்படியே யூ டர்ன் போட்டு போவோம். இதுக்குள்ள என்ன கார் இருக்க போன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு தெரியல. முதல்ல ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டாங்க. இப்ப பாப்போம் எப்படிப்பட்ட கொஸ்டின் இருக்குன்னு. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு. இல்ல மவனே, எனக்கு தெரிஞ்சு ஈஸியா தான் இருக்கும். ஆமா, உன்கிட்ட ஈஸியா கேட்டாலும் கஷ்டமா கேட்டாலும் ஒரே ஆன்சர் தானே பண்ணுவேன். நானே பாத்துக்கிறேன் ஸ்டெப். ஓகே, நம்ம இந்த காரையும் மறைய வச்சாச்சு. இப்ப கொஸ்டின் கேட்க தயாரா நீ இருக்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணா நாங்க இருக்கோம். கேளுப்ப. உங்களுக்கான கேள்வி, ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ல உள்ள 2 கலரை சொல்லணும். கரெக்டா சொல்லுங்க. இல்ல ஸ்பைடர்மேன் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் ஊதா ட்ரெஸ். ஆமா ஸ்டெப், மெயினா ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ல உள்ளது என்ன தெரியுமா? வந்து ப்ளூவும் ரெட்டும், இந்த கலர் காம்பினேஷன்லாம் ட்ரெஸ்ஸே இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். போடு என்னமோ கார் வந்திருக்கே சித்தப்ப. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல ஒருமே டாஜ் அந்த கார் மாதிரி இருக்கு. என்ன போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதேதான் சித்தப்பு, அதே டாஜ் கார் தான். இதுக்கு ஸ்பைடர்மேன் தீம் போட்டு வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்கானுங்களே. இங்க பாருங்க எவ்வளவு பிரிச்சிருக்குன்னு காரு. இல்ல ஆம்பளை மவனே, வேற லெவல்ல இருக்குல்ல. சரி இந்த கார்ல வந்து ரேஸ் போலாமால? ரேஸ் இதுல வந்து டிராக் ரேஸ்னு ஒன்னு இருக்கு சித்தப்பு. 2 கார் நிக்கும், அப்படியே சல்லுன்னு போவாங்கன்னா அந்த ரேஸ் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இப்ப நெக்ஸ்ட் ஒரு 5 நேம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? ராஜ், சூர்யா, ரோஹன், வெங்கடேஷ், ஹரினிஷ், அதுக்கப்புறம் பிரித்திகா, இவங்க எல்லாருக்கும் ஹாய். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் போர்ஸ் கார் கண்டுபிடிச்சோம், இப்ப டாஜ் கார் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம கிட்ட 2 கார் இருக்குல்ல, அப்புறம் ஒரு கார் இருக்கு, கடைசில ஒரு கார் இருக்கு. இப்ப அவங்க எத்தனை கார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? நம்ம இப்ப 2 காரை கண்டுபிடிச்சிருக்கோம்னா அவங்களும் 2 கார் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லொகேஷன் போமா? பார்த்து சொல்லு ஸ்டெப். இல்ல அடுத்த லொகேஷன் சிட்டி கூட தான் இருக்கு. ஆனா வச்சுக்கவே 7 கிலோமீட்டர் காட்டுது. தடி இந்த கார் வச்சு எப்படி 7 கிலோமீட்டர் போறது? நான்லாம் யார் தெரியுமா ஸ்டெப்? இந்த காரை வச்சு நான்லாம் எங்க போற ஸ்டெப்? நம்மள மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் கார் போகுது. இல்ல ஆம்பளை பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஸ்பைடர்மேன் லோகோனா தான் இல்லையே. 1 மணி நேரம் கிட்ட தான் லொகேஷன் இருக்கா? டே மைண்டி, உனக்கு ஒன்னு காட்டவா? இதுதானே என்னோட பழைய வீடு. பாத்தியா எப்படி இருக்குன்னு? என்னப்பா சொல்ற? இதான் உன் பழைய வீடா? ஆமாண்டா, இதாடா நம்ம பழைய வீடு. சரி ஒரு நாள் இங்க வந்துட்டு போவோம். ஓ இதுக்குள்ள காட்டுதா? இதுக்குள்ள வந்து சந்து பொந்தால இருக்கும். ஆமாண்டா, சந்து பொந்துக்குள்ள தான் இருக்கு. அந்த பாரு 24x7 எழுதிருக்கு பாத்தியா? இங்க தான்டா இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது 3வது கார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கார் கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் லாம்போர்கினி கார் கண்டுபிடிச்சோம். 2வது இந்த ஹோண்டா கார். 3வது வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்க வந்திருக்க கார். கரெக்ட் ராமாயண்டி. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன கார் இருக்கும்? அதுக்கு முன்னாடி இவன் கொஸ்டின்ல கேட்பேன். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் கேள்றா. எது ஈஸியா? இவன் ஈஸின்னு கேட்டா கஷ்டமால கேட்பேன். ஏதாச்சும் ஒன்னு கேட்டு விடுறா. ஸ்பைடர்மேனோட ஹீரோயினி பேரு சொல்லுங்கடா. எது ஸ்பைடர்மேனோட ஹீரோயினி நேமா? ஐயோ என்னமோ வருமே, எம்ஜேன்னு வரும். ஆனா அதுக்கு ஃபுல் நேம் தெரியலையே, என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். அதோட பேர் வந்து மேரி சான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வந்துருச்சு. ஆஹா, புக்காட்டி கார் வந்திருக்கியா? சூப்பரா இருக்கே. இப்போ நம்ம இது வெள்ள எடுத்து பார்க்கணும். ஏப்பா வர்ற கார் எல்லாமே வேற லெவல் காரா வந்துட்டு இருக்குப்பா. ஆமாண்டா மாயண்டி, தள்ளிக்க. நான் அப்படியே வண்டியை ஓட்டி கொண்டு வந்துடுறேன். இதுக்கு அப்புறம் பாரு போயிட்டு புருட்டுன்னு போறேன். நண்பர்களே, நம்ம இப்ப வந்து 3 கார் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கார் வந்து லாம்போர்கினி கண்டுபிடிச்சோம். 2வது வந்து அந்த ஹோண்டா கார் கண்டுபிடிச்சோம். இப்போ இது வந்து புக்காட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க எத்தனை கார் கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரியல. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3, அவங்க ஒரு 2 கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட கார் இருக்கே. ஏப்பா நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து நம்ம சிட்டிக்குள்ள தான் காட்டுது. ஆனா ரொம்ப தூரமா காட்டுதுப்பா. இந்த காரை வச்சு எப்படி பறக்கற மட்டும் பாருவாப்பா. ஆனா கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான்டா கேக்குது. நம்ம கிட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைடர்மேனுக்கு எதுக்கு வச்சு ஸ்பைடர்மேனை மாறினர்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு.
ரெண்டாவது என்ன வந்துச்சு ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் அதெல்லாம் நமக்கெல்லாம் அத்துப்படி. மூணாவது ஸ்பைடர்மேனோட ஜோடியை கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்க போறாங்களோ. இன்னும் நமக்கு ஒரே ஒரு கார் தான் இருக்கு. இல்ல மவனே இதுக்குள்ளதான் போகுது. இங்கதான் போகுது. இவ கொண்டு போயிட்டு எங்கேயா வச்சிருக்கேன் காரை. அந்த பார் இருக்கு இப்ப கண்டெய்னரு. இதுக்குள்ளதான் அந்த கார் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது மூணாவது காரு. இது என்ன கார் இருக்க போகுதுன்னு இப்பவே நமக்கு ஆர்வமா இருக்கே. இல்ல மவனே அதை விடு, இது ஒரு கொஸ்டின் ஒன்னு கேட்கும் பாரு.